அஸ்தினாபுரம் பகுதி 38வது வார்டு தலைமை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் தமிழக வெற்றிக்கழகத்தின் 3ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாவேகாவில் இணைந்தனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் 38வது வார்டு தலைமை தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் தமிழக வெற்றிக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வழக்கறிஞர் ராஜகுமாரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது பம்மல் கே. மதன் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தாவேகா கட்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் மினல்குமார் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சியின் வண்ணம் பொருந்திய துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர், வடக்கு மாவட்ட செயலாளர் மினல்குமார், துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் சாலை வசதி, கால்வாய் வசதிகள் படுமோசமான நிலையில் உள்ளது எனவும், குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை திறப்பு விழாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதால் ராதாநகர் வைஷ்ணவ கல்லூரி சாலை, சர்வீஸ் சாலை போடப்பட்டது, மக்களுக்காக சாலைகள் சீர் செய்யவில்லை எனவும், மின்சார கட்டணம், வீட்டு வரி உள்ளிட்டவைகள் உயர்த்தப்பட்டுள்ளது, இவை அனைத்தும் மாற்றம் கொண்டுவர திமுக அரசை அகற்ற வேண்டும், போதை கலாச்சாரம் அதிகமாக உள்ளது எனவும், பல்லாவரத்தில் பசுமாட்டுக்கு நடந்த பாலியல் தொல்லையால் வந்த வகையரா தான் இந்த கன்றுக்குட்டி என மேடையில் கன்றுக்குட்டியை முன்னிறுத்தி திமுக ஆட்சியின் நிலை குறித்து குற்றம் சாட்டினார். பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர் பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியான சேவைகள் வழங்கினார். கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. நல்ல முறையில் பணியாற்றிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட உள்ளது. தயவு செய்து பொதுமக்கள் மாறிக்கொள்கிறது. பம்மல் பகுதி அண்ணன் மதன் அவர்களின் தலைமையில் ஒரு இணைப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 150 நபர்களுக்கு மேல் நமது தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைத்துக் கொண்டு இருக்கிறோம். 37வது வட்டக்கழகத்திலிருந்தும் 38வது வட்டக்கழகம் சேர்க்கப்பட்டுள்ளது. தயவு செய்து கலந்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்தாபுரம் பகுதியில் தலைமை சார்பாக நடைபெற்ற, அதாவது 37வது 38வது வட்டக்கழகத்தின் இந்த திருமண கூட்டத்திற்கு மிக அருமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய பகுதி இணைச் செயலாளர் தம்பி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வட்டக்கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொடுத்ததற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் பொறுமை காலங்க. தமிழக வெற்றிக்கழகம், தமிழக வெற்றிக்கழகம்.